மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி பதிவில் 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி 1.3 மூன்றாவது கணக்கு விடையை பார்க்க போறோம். கொடுக்கப்பட்டுள்ள சார்பு f such that x என்னன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா x² - 5x + 6 கீழே கொடுத்துருக்கிற இந்த 4 இதுக்கும் நமக்கு மதிப்பு கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கணக்குல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா f of x, f such that x, f of x ஒண்ணுதான். அது என்னது அப்படின்னா x² - 5x + 6. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா f of -1 கண்டுபிடிக்க போறோம். அப்போ x இருக்கிற இடத்துல ஃபுல்லா நம்ம என்னன்னு பிரதியிட போறோம் அப்படின்னா -1 நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இப்படி எல்லாமா இப்போ பாருங்க f of -1 = x பதிலா என்ன போட போறோம் -1² - 5 x பதிலா -1 + 6. இங்க என்ன இருக்கு -1² தானே. அப்போ -1 × -1 + 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் தானே. அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா +1. இந்த மைனஸ் உள்ளே போகும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5 1 பெருக்குனீங்கன்னா 5, இங்கே +6. இப்போ என்ன செய்ய போறீங்க அப்படின்னா கூட்ட போறீங்க. 1 5 கூட்டிங்கன்னா 6, 6 கூட்டிங்கன்னா எவ்வளோ அப்படின்னா 12. அப்போ f of -1க்கு மதிப்பு நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 12 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அடுத்ததான் நமக்கு செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா f of 2aன்னு கொடுத்துருக்காங்க. f of 2a. சரிங்களா? இப்போ என்ன செய்ய போறோம், இந்த x இருக்கிற இடத்துல ஃபுல்லா என்னன்னு பிரதியிட போறோம் அப்படின்னா 2a அப்படின்னு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா பிரதியிட போறோம். அப்போ f of 2a = இங்க என்ன வரும் x-க்கு பதிலா 2a² - 5x. x-க்கு பதிலா என்ன எழுதுவோம் 2aன்னு எழுதுவோம். ப்ளஸ் என்ன இருக்கு 6. சரிங்களா? இந்த ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற எதுக்கு வரும் அப்படின்னா 2க்கு வரும், a-க்கு வரும். ஸோ இந்த ஸ்கொயரை 2க்கும் எழுதுங்க, a-க்கும் எழுதுங்க. மைனஸ் இந்த -5 2 பெருக்குனீங்கன்னா -10, இந்த a அப்படியே இருக்கும் +6. 2 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும் அப்படின்னா 4. இங்கே நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா a² - 10a + 6. இது f of 2aக்கு உண்டான மதிப்பு. சரிங்களா? செகண்ட் இது நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்ததா தேர்ட் இது பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா f of 2 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ என்ன அர்த்தம், x-க்கு பதிலாக நம்ம என்னன்னு பிரதியிட போறோம் அப்படின்னா 2 அப்படின்னு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா பிரதியிட போறோம். பிரதியிடலாமாப்பா? அப்போ x-க்கு பதிலாக என்ன போட போறோம் அப்படின்னா 2² - 5. x-க்கு பதிலாக என்ன எழுதுவோம் 2 + 6. சரிங்களா? 2 ஸ்கொயர் பண்ணா 2 2 எவ்வளோப்பா 4 மைனஸ் இந்த 5 2 பெருக்குனீங்கன்னா 10 + 6. இப்போ ப்ளஸ் உள்ளதெல்லாம் ஃபர்ஸ்ட் கூட்டிக்கோங்க. என்ன இருக்கு 4 6 கூட்டிங்கன்னா 10. இங்க என்ன இருக்கு -10. +10 -10 கழிச்சிங்கன்னா ஆன்சர் என்ன வரும் நமக்கு 0. அப்போ f of 2க்கு வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 0 நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்ததா நாலாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா f of x - 1. அப்போ x-க்கு பதிலாக என்ன எழுத போறோம் அப்படின்னா x - 1 நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா எழுத போறோம். எழுதலாமா? x - 1 = x-க்கு பதிலாக என்ன எழுத போறோம் x - 1² - 5. x-க்கு பதிலாக என்ன எழுதுவோம் x - 1 + 6. இது என்ன ஃபார்முலா அப்படி இருக்கு அப்படின்னா a - b² ஃபார்முலா என்னதுப்பா a² - 2ab + b². அப்போ இங்க a இருக்க இடத்துல நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா x இருக்கு. அப்போ a = x-ன்னு போடுவோம். b இருக்க இடத்துல நமக்கு என்ன இருக்கு 1 இருக்கு. ஸோ b = 1. இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம்ப்பா. அப்போ என்ன ஸ்கொயர் a². அப்போ a-க்கு பதிலாக நம்ம என்ன எழுதுவோம் x எழுதுவோமா? அப்போ என்ன வரும் x² - 2 தானே. அப்போ a-க்கு பதிலாக என்ன எழுதுவோம் x, b-க்கு பதிலாக என்ன எழுதுவோம் 1. அப்போ a-க்கு பதிலாக x, b-க்கு 1 ப்ளஸ் b² தான். அப்போ என்ன ஸ்கொயர் வரும் 1². இந்த -5 பிராக்கெட்டுக்கு உள்ளக்கு என்ன செய்யும் அப்படின்னா போகும். -5யும் x-ஐயும் பெருக்குனீங்கன்னா -5x மைனஸ் இன்ட்டு மைனஸ்
ப்ளஸ் 5 1 பெருக்குனீங்கன்னா 5 ப்ளஸ் 6. அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர்டு 2 எக்ஸையும் பெருக்குன்னா 2x, 2x கூட 1 பெருக்குன்னா அதே 2x தான். அப்போ மைனஸ் 2x அப்படியே போட்டுக்கோங்க. 1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1, இங்கே என்ன இருக்கு மைனஸ் 5x ப்ளஸ் 5ஐயும் 6ஐயும் கூட்டினீங்கன்னா 11. அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்ய போறீங்க அப்படின்னா எக்ஸையும் கூட்ட போறீங்க, நம்பரையும் கூட்ட போகிறோம். அப்போ 2xஐயும் மைனஸ் 5xஐயும் கூட்டிங்கன்னா என்ன எக்ஸ் வரும் அப்படின்னா மைனஸ் 7x ப்ளஸ் 1ஐயும் ப்ளஸ் 11ஐயும் கூட்டினீங்கன்னா என்ன வரும் நமக்கு 12. ஸோ நம்ம எதுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ரொம்ப ஒரு ஈஸியான சம் தான். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.